நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகோடா தான் பார்க்க போகிறோம். கோஸு கேரட் வச்சு ஒரு பகோடா செய்ய போகிறோம். வாங்க செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம். கோஸ் வந்து இந்த பாருங்க மெலிசாக திருவி கழுவி வச்சுருக்கிறேன். கேரட்டும் இந்தமாரி துருவி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், கடல மாவு 1 கப்பு, 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண கோஸை வந்து போட்டுக்கிறேன். இதை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு கேரட்டு நான் திருவி வச்சுருக்கிறேன். திருவி அலசி வச்சுருக்கிறேன். நான் வந்து இது மிக்சியில் போட்டு திருவினேன், அதனால் இப்படி இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லி, பச்சை மிளகாவையும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 கப்பு கடலை மாவு இதில் போட்டுக்கலாம். லைட்டாக தான் இதில் தண்ணி ஊற்றி பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா இது குழன்னு போயிடும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வானலில் எண்ணெய் ஊற்றி இது காயட்டும். நம்ம அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும். அதனால் வந்து சும்மா ஃபஸ்ட்டு இதை மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் இருந்ததுன்னா குழன்னு போயிடும். அது லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்படி வெஜிடபிள்ஸ்லாம் பசங்க சாப்பிடாதுங்களா, இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சின்ன பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. பிசைஞ்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம பகோடா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து இப்படி எண்ணெயில் இப்படி உடச்சி விட்டு போடுங்க. இல்லைன்னா கட்டியாக ஒரே இடத்துல விழுந்துடும். இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய வெஜிடபிள் பகோடா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. சூப்பராக வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதில் காய் போட்டாங்கன்னாலே நம்ப மாட்டாங்க. போட்டதே தெரியல. பாருங்கள், காய் சாப்பிடாத பசங்களாம் இந்தமாரி பகோடா செஞ்சு கொடுத்தா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னொரு பேட்ச் போட்டுடுறேன். நல்லா உடச்சி விட்டு போடுங்க. இல்லை சிம்மில் வச்சு போடுங்க. ஹை ஃப்ளேமில் வேணாம், டக்குன்னு மாவு தீஞ்சிடும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்குது. சலன்னு சத்தம் கேட்குது. இப்போ நம்ம பகோடாலாம் சூப்பராக வந்துச்சு. அது எப்படி வந்திருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பாருங்கள், காய்கறி போட்டதே தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.